ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மறுபடியும் அருணா கிச்சனில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பிரியாணிக்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்காக. எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான பொருள் 2. அது கத்திரிக்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி, வெங்காயம், புளி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கறிவேப்பிலை, தேங்காய், தண்ணீர், சோம்பு, கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு நம்ம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் அந்த கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும். இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்தால் தான் நம்ம குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். நம்ம நல்ல சுடு சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதாரண பெரிய கத்திரிக்காயிலையும் செய்யலாம். ஆனால் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணாமல் நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காயில் 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக கீறிட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் இப்படி அமர்த்தி பார்க்கும்போது நல்லா அமங்குது. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இதை பிரியாணி செய்யும்போது எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு இதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், இறக்கும்போது தூவி இறக்குறதுக்கு. இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு வருது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இவ்வளோ போட்டு நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளியை இப்படி ஒரு பியூரியாக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை நான் அப்படியே கட் பண்ணி போடாமல் அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அப்படியே அடிச்சுட்டு அந்த பியூரியை நான் இதில் போடுறேன். பாருங்கள், மசாலாலாம் நல்லா கலந்து விட்ட அப்புறமா இப்போ நாம் இதில் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு நான் புளி எடுத்து அந்த தண்ணியும் இதில் நான் சேர்க்குறேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இதுக்கு உப்பு சேர்க்கணும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இதுதான் நம்ம இன்னைய வீடியோவுடைய ஹீரோ, கத்திரிக்காய். இப்போ நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயாக இந்த குழம்புல சேர்த்துடலாம்.
ஒரு 5 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பேர்ந்து கொஞ்சம் இறுக்கமாக குழம்பு வரும். இப்போது தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்க வேணாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த மசாலாவெல்லாம் வதக்கிட்டு அதில் தேங்காயும் போட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக செஞ்சுக்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் பவுடர் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டரில் அதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க, பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி தேவை அப்படின்னால கிரேவியாக செஞ்சுருக்கிறேன். இதே உங்களுக்கு ரொம்ப திக்காக தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் வேறு ஏதாவது சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் சஜஷனை எனக்கு கொடுங்க. இப்போ நான் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி மேலே போட்டுக்கிறேன். லாஸ்ட் போட்ட பிரியாணி வீடியோவில் ஜெகா சஞ்சீவுங்கிறவங்க கீழே கமெண்ட்ஸில் வந்து மட்டன் குழம்பு செஞ்சு காமிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அடுத்த வாரம் மட்டன் குழம்போடு உங்களை சந்திக்கிறேன். ஆஹா, சுவையான ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ தயாராகிருச்சு. இந்த சுவையான எண்ணெய் கத்திரிக்காவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.